ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் given a number n, அதாவது integer. Your task is to determine whether it is a palindrome. A number is considered a palindrome if it reads the same backward as forward as the number example. So 1 2 1 2 1 and or 5 5 5. ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லணும். ஒருவேளை அந்த நம்பர் பாலிண்ட்ரோம்னா ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் பாலிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம முன்னாடி இருந்து படித்தாலும் பின்னாடி இருந்து படித்தாலும் சேம் நம்பர் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 5 5 பார்த்தீங்கன்னா 555, பின்னாடி இருந்து பார்த்தாலும் 5 5 5 சேம் 555. இங்கேயும் அதே மாதிரி தான் 1 2 1 1 2 1. ஸோ இதெல்லாம் வந்து பாலிண்ட்ரோம். இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3, இது பின்னாடி இருந்து படித்தோன்னா 3 2 1. ஸோ இது வந்து பாலிண்ட்ரோம் கிடையாது, ஃபால்ஸ். ஸோ 1 2 3 வேறு, 3 2 1 வேறு. ஸோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் த நம்பர், ஹவு டு ஃபைண்ட் ரிவர்ஸ் த நம்பர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பாலிண்ட்ரோமாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் அதே நம்ம ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிவர்ஸ் பண்ண முன்னாடி இருந்த நம்பரும் ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் பாலிண்ட்ரோம், ஈக்குவலாக இல்லைன்னா நாட் பாலிண்ட்ரோம். ஒரு சிம்பிளான லாஜிக் தான். ஸோ அதுக்கு நம்ம இந்த ரிவர்ஸ் த நம்பர் லாஜிக்கே யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அந்த கொஸ்டினில் இருந்த நம்பர் தான் வந்து n. பட் ஆனால் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற போது என்னோட வேல்யூவை நிறைய டைம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டினில் கொடுத்ததை வந்து நம்ம இன்னொரு வேரியபிளில் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம டெம்ப்னு வச்சுட்டு ஈக்குவல் டு ரிவர்ஸ் நம்பராக இருந்தால் நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ட்ரூ. ஸோ பிரிண்ட் ட்ரூ ஆர் எல்ஸ் பிரிண்ட் ஃபால்ஸ். ஸோ இது இவ்வளோ தான். ஸோ இப்போ இதை நம்ம கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் இங்கே அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெம்ப் எடுத்துப்போம், ஈக்குவல் டு என்னன்னு சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் நம்பர் ஈக்குவல் டு 0. ஸோ லாஸ்ட் நம்பர் எடுக்கும், தென் ரிவர்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சோம். இப்போ டெம்ப் ஈக்குவல் டு ரிவர்ஸ் நம்பர்னா ரிட்டர்ன் ட்ரூ. அண்ட் ஒருவேளை ரெண்டு நம்பரும் சேம் நம்பராக இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இப்போ இதில் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல n கிரேட்டர் தென் 0க்கு பதில் n நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு இன்புட்ஸ் வந்து இந்த இடத்துல மைனஸ்லையும் கிடைக்கிது. ஸோ கிரேட்டர் தென் 0ன்னு பார்த்தா நெகட்டிவ் இன்புட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் கிரேட்டர் தென் 0க்கு பதில் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸையும் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஆல் டெஸ்ட் கேசஸ் பாஸ்ட். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.